மதி தன் கணவர் சுரேஷ் கிட்ட ரொம்ப உருக்கமா பேசுறாங்க. நான் என் அப்பா அம்மா கிட்ட அப்படி பேசலனா தினமும் அவங்க இங்க வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டும்னு தான் அப்படி செஞ்சேன்னு மதி சொல்லும்போது அவங்களோட சூழ்நிலைய சுரேஷ் புரிஞ்சுக்கிறாரு. மதிக்கும் அந்த வீட்டு மத்த மருமகள்களுக்கும் இடையில ஒரு அழகான புரிதல் ஏற்படுது. நாம எல்லாரும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம் மதின்னு மத்தவங்களும் ஆறுதல் சொல்றாங்க. இந்த சோகமான சூழல்ல ஒரு சின்ன மாற்றமா மலரோட பேங்க்ல இருந்து கொடைக்கானல் போறதுக்கான ஒரு கிஃப்ட் வவுச்சர் கிடைக்குது. நாம 4 பேர் கொடைக்கானல் போயிட்டு வரலாம். சுரேஷும் மதியும் வந்தா அவங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி குறையும்னு மலரோட கணவர் ஐடியா தர்றாரு. ஆனா இந்த விஷயத்த வீட்டு பெரியவங்க கிட்ட சொல்லும்போதுதான் பெரிய பஞ்சாயத்து வெடிக்குது. 3 நாள் மலர் இல்லனா வீட்டு வேலையை யாரு பாக்குறது? என் கால் வலிய வச்சுக்கிட்டு நான் எப்படி சமாளிப்பேன்? அத்தை வழக்கம் போல முட்டுக்கட்ட போடுறாங்க. வேலைக்கு வேற ஆள் ஏற்பாடு பண்ணலாம்னு சொன்னாலும் அவங்க சமையல் நல்லா இருக்காது. மாமாவுக்கு ஜீரக தண்ணி யாரு போடுவா? நீ எக்கச்சக்க காரணங்களா அடுக்குறாங்க. கடைசியில பாண்டியன் மனசு இறங்கி சம்மதம் சொல்வாரா? சுரேஷும் மதியும் கொடைக்கானல் ட்ரிப் போவாங்களா? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை